ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருளென்போம், இருப்பதை பகிர்வதே சமமென்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோ ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய பாஸ்கா கால 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் நாம் கனி கொடுப்போம். இன்றைக்கு யாரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இறைவனோடு இணைந்திருந்தால் வாழ்க்கை வளமாகும், அடுத்தவர்களுக்கு அது சுகமாகும். அதே சமயத்தில் நாம் நம்முடைய சுயநலத்தை எதிர்பார்த்து இறைவனை விட்டு பிரிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை அழிவுக்கு செல்லும், அடுத்தவர்களுக்கு அது சுமையாக மாறும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆலோசித்தவர்களாக, திராட்சை கொடியோடு இணைந்திருக்கின்ற கிளைகளாக நாம் வாழ இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவத்தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நேர்த்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 31 முடிய. அந்நாள்களில் சவுல் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்துச் சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவோடு உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார்.
அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்குமிங்குமாய் சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்ச்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தது. அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 18 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நாம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து
என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, பல உருவகங்கள் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு உறவாடுவதும் உரையாடுவதும் யதார்த்தம். நற்செய்தியில தன்னுடைய போதனைகளில் அதிகமான உருவகங்களையும் உவமைகளையும் கொடுத்து ஆண்டவர் இயேசு நமக்கு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவர் கொடுக்கின்ற உருவகம் என்ன அப்படின்னா, உண்மையான திராட்சை கொடி நானே, நீங்கள் அதன் கிளைகள். இப்ப திராட்சை கொடி அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அருளும் ஆற்றலும் வல்லமையும் அவருடைய பிரசன்னமும். நாம் அத்தனை பேரும் அதனோடு இணைந்திருக்க வேண்டிய கிளைகள். கொடியோடு நாம் இணைந்திருந்தாலன்றி நம்மால் கனிதர இயலாது. இயேசுவோடு இணைந்திருந்தாலன்றி நம்முடைய வாழ்வு சிறக்காது. இயேசுவோடு இணைந்திருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக, சிறந்த வாழ்வாக, பலனுள்ள ஒரு வாழ்வாக அமையும். அதனாலதான் அவர் அந்த உருவகத்தை சொல்லுகின்ற பொழுது, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. நாம் எவரும் இயேசுவோடு இணைந்திருந்தால் அன்றி நம்முடைய வாழ்வு சீரியதொரு வாழ்வாக, நல்லதொரு வாழ்வாக, பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக அமையாது. இயேசுவோடு இணைந்திருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்வு கனித கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக மாறும். இன்னைக்கு எப்படி யாரோடு இணைந்திருக்கின்றோம்? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. வழக்கமாக சொல்லுவார்கள், உன் நண்பர்கள் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்கின்றேன் என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கே ஒட்டும் உறவும் இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அது சிறந்த வாழ்வா அல்லது அழிவுக்குரிய வாழ்வா என்பது தீர்மானிக்கப்படும். இயேசுவோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். மாறாக இன்றைக்கு உலகத்தினுடைய யதார்த்தம் பணத்தோடும் புகழோடும் பதவியோடும் அல்லது அதிகாரத்தோடும் ஒட்டும் உறவையும் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த வாழ்வு அழிவுக்குரிய ஒரு வாழ்வாக, அழகைக்குரிய ஒரு வாழ்வாக அது மாறிவிடும். இன்றைக்கு நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் அல்லது நம்முடைய நிலைப்பாடு, உறுதிப்பாடு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கையில எது நம்முடைய லட்சியமாக, நம்முடைய குறிக்கோளாக இருக்கின்றது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களிலே எதுல சிக்கி கிடக்குது அப்படின்னா, பொருளாதாரத்தை, பணத்தை தேடுவதிலே சிக்குண்டு கிடக்கின்றது. அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் தேடுவதிலே காலத்தையும் நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இந்த உலகம் காட்டுகின்ற மாயை, பதவி, புகழ், பெருமை இவற்றை தேடுவதிலே நம்முடைய நேரத்தை செலவழித்து அதற்கான ஒரு தூண்டுதலோடும் அதற்கான ஒரு பயணத்திலும் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஆனால் இயேசுவினுடைய அந்த உறவு, இயேசுவினுடைய அந்த திராட்சை கொடி என்ற உருவகம் வித்தியாசமானது.
அவரை பொறுத்தவரை இந்த திராட்சை கொடி அப்படிங்கிறது பலன் கொடுக்கின்ற ஒரு கிளையாக அதிலே நாம் இருக்க வேண்டும். என்னுடைய சுய விருப்பு வெறுப்புகள், என்னுடைய சுயநலம், என்னுடைய தன்னலம் இவற்றை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற எந்த ஒரு மனிதனும் இந்த திராட்சை கொடியோடு நிச்சயம் இணைந்திருக்க முடியாது. காரணம், இந்த திராட்சை கொடி தனக்காக அல்ல, அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து மரித்து உயிர்த்த திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி தான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சியத்தையோ ஒரு பாதையோ வகுத்து கொள்ளவில்லை. மாறாக அடுத்தவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்த திராட்சை கொடி. அப்ப இந்த திராட்சை கொடியோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணமாக, சிந்தனையாக மாறும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த திராட்சை கொடி தன்னிலேயே கனிதரக்கூடிய கிளைகளை வைத்திருக்கின்றது. ஆனால் அதை விட்டு நாம் உலகத்தினுடைய மாயைகளை தேடி அலைந்து கொண்டிருந்தால் கனி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக அல்ல, மாறாக அழிவை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிப்போய் விடுவோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் முழுவதும் என்னவாக இருக்கணும்னா கனி கொடுப்பதில் அடங்கி இருக்க வேண்டும். கனி எதற்கு அப்படின்னா அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இயேசுவோடு உறவோடு அல்லது இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்தில் வாழ மறுத்தோமோ அப்பொழுதெல்லாம் நாம் திசை மாறி சென்று இருக்கின்றோம். அதனாலதான் அப்ரஹாம் லிங்கன் அழகாக சொல்லுவார், ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்திருந்தது. மக்களுக்கும் இராணுவத்திற்கும் எதிரான அந்த போர்க்களத்தில் பல மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இராணுவ தளபதி அப்ரஹாம் லிங்கனை சந்தித்து சொன்னார், ஐயா, இப்படியே விட்டுவிட்டால் மக்கள் அத்தனை பேரும் அழிந்து போவார்கள். எனவே இந்த போர் முடிவுக்கு வந்து கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று. அப்ரஹாம் லிங்கன் அந்த இராணுவ தளபதியை உற்று நோக்கினார். ஐயா தளபதியாரே, நீங்கள் சொல்வது சரி, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் என்னுடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுமா? கடவுளோடு நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஜெபம். இன்றைக்கு நாம் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை வித்தியாசமானதாக இருக்கின்றது. மாறாக ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அந்த திராட்சை கொடியோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவருடைய உயிர் சத்து, இயேசுவினுடைய அந்த சிந்தனை, இயேசுவினுடைய மனநிலை நமக்குள் வளர நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். பவுலடியார் அழகாக சொல்லுவார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வரை, கிறிஸ்து இயேசுவில் கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருப்பதாக. அதான் உண்மையான திராட்சை கொடியோடு இணைந்திருப்பதற்கான அர்த்தம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலை உங்களில் இருப்பதாக. எனவே இன்றைக்கு இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொண்டு திராட்சை கொடியோடு இணைந்திருந்து கனி கொடுக்கின்ற மனிதர்களாக நாம் வாழ இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோ. பரிசுத்த ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம்
இயேசுவை உறுதியாய் நம்பு. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு நாம் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, நம்முடைய திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. திராட்சை கொடியோடு இணைந்திருக்கின்ற கிளைகளாக இருந்து மக்களையும் அதே திராட்சை கொடியோடு இணைக்கின்ற சிறந்த கருவிகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம்முடைய மக்களை உம்முடைய அன்பு கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். அந்த மக்களுக்கு தேவையான நியாயமான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், மறுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு தேவையான பலன்களை நீரே வெளிக்கொணர்ந்து அவற்றை உரிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம்முடைய நாட்டிற்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எம்முடைய நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் உண்மையான தியாகம் நிறைந்த தலைவர்களாக வாழவும், மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த வாக்கு எண்ணிக்கை நல்ல தீர்ப்பை எம்முடைய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அதன் வழியாக நியாயமான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம்முடைய பகுதிக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சி மாத்திரமே எம்முடைய ஆட்சியாளர்களுக்கு இலக்கு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களையும் வலது வாய்க்கால் திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவை விரைந்து நிறைவு பெற வேண்டும் என்றும், அதன் வழியாக இந்த பகுதி சிறப்பான வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். அவற்றை நீரே எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மேலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே.
ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உடலும் உயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உறவுகள் உணர்வுகள் என்னில் உள்ள திறமைகள், உடலும் உயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உறவுகள் உணர்வுகள் என்னில் உள்ள. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் முது கையேந்தி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற எம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனி செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனி செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனி செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த திராட்சை கொடியோடு இணைந்திருக்க நமக்கு உணவாக நம்மில் வந்து உறைய வருகின்ற தெய்வம் இவரை. இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும்.
ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும் எப்போதும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே இன்றைய வாக்கு எண்ணிக்கையில் நல்ல தீர்ப்பை கொடுத்து எம்முடைய பகுதிக்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினே. மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே.
மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே. மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே. மெழுகு போ உருகினோ கண்ணீரை மாற்றவா மாதா, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, கரை கண்டில்லாத ஓடம் தண்ணீரிலே, அருள் தரும் திருச்சபை மணியோசை கேட்குமோ மாதா, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே.